சிறைச்சாலைங்கிறது தண்டனைக்குரிய இடம் மட்டும் இல்லை, மன அமைதிக்கும் மன மாற்றத்துக்குமான இடமாகவும் பார்க்கப்படுது. நேரு சுதந்திர போராட்டத்தின் போது ஜெயிலிருந்து தனது மகளுக்கு எழுதிய கடிதங்களும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகம் தான் இந்திரா காந்திங்கிற ஒரு மாபெரும் தலைவரை உருவாக்கியது. ஆனால் அதே இந்திரா காந்தி சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாச்சு. இந்திரா காந்தி இருந்த திகார் ஜெயிலின் வரலாறு என்ன? ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஜெயில்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? கிரண் பேடி இந்த ஜெயிலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க? இந்த ஜெயிலில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு? டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு எழில் டாக்ஸ். தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஜெயில்னு அழைக்கப்படுற திகார் ஜெயில் தலைநகர் டெல்லியில் இருக்கிற திகார் கிராமத்தில் இருக்குங்க. மெயின் கேம்பஸில் 9 சிறைகளும், ரோஷ்னி அப்புறம் மண்டோலி பகுதியில் இருக்கிற வளாகத்தில் 12 சிறைகளும் சேர்த்து இப்போது கிட்டத்தட்ட 20,000 கைதிகள் இங்கே இருக்காங்க. 1952 ஐநா சபை ஆலோசகர் ரெக்லஸ் இந்த ஜெயில் கட்டுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தார். 1958 மத்திய சிறை 1273 கைதிகளில் தங்க வைக்கிறதுக்காக கட்டி முடிக்கப்பட்டது. முதல்ல இது பஞ்சாப் மாநில அதிகாரத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லி மாநில கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. முதல்ல இந்த சிறைக்கு முகாம் சிறைன்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. அப்புறமா 1980 சிறைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2500 கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ தான் இந்த ஜெயிலுக்கு திகார் சிறைன்னு பேரும் வச்சாங்க. ஆயிரத்தி 1978 ஜனதா கவர்மெண்ட்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை மக்களவையை அவமதித்த குற்றத்திற்காக கைது செய்து திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 1 வாரம் அவர் சிறையில் இருந்தப்போ சிறையில் இருக்கும் நிர்வாக சீர்கேடுகளை பார்த்து அதிர்ச்சி உற்றார். அப்புறமா அவர் மீண்டும் பிரதமராக வந்தபோது நீதிபதி முல்லா தலைமையில் ஒரு குழு அமைத்து சிறைச்சாலையை ஆய்வு செய்ய சொன்னார். 1983 அறிக்கை அளித்த முல்லா கமிட்டி திகார் ஜெயில் மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள சிறைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 690 பரிந்துரைகளை கொடுத்துச்சு. 1993 கிரண் பேடி திகார் ஜெயிலோட ஐஜியா நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்ற போது இங்கே 9,000 கைதிகள் இருந்தாங்க. கிரிமினல்ஸ் நிறைய இருப்பாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. விரும்பத்தகாத நிகழ்வுகள் திகாரில் நடக்குதுன்னு நிறைய அதிகாரிகள் தவிர்த்து வந்த இடமா திகார் ஜெயில் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கிரண் பேடி அங்கே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. தைரியமான பெண்ணான கிரண் பேடி திகாரில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து ஒரு மாடல் ஜெயிலாக மாற்ற நினச்சாங்க. முதல் கட்டமாக கடுமையான குற்றம் செஞ்சு ஜெயிலுக்கு வந்த கைதிகளை தனி செல்லுக்கு மாற்றினாங்க. அதனால் கூட்டம் சேர்க்கறது, பண விநியோகம் செய்கிறதெல்லாம் தவிர்க்கப்பட்டுச்சு. கைதிகளுக்கு தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சும் சிறையில் ஓப்பன் பண்ணாங்க. யோகா அப்புறம் உபாசனா தியானம் எல்லாம் கைதிகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்காக டி அடிக்ஷன் சென்டர் ஆரம்பித்தாங்க. ஜெயிலையே ஒரு பஞ்சாயத்து முறையும் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. கைதிகள் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி குறைகளை அதிகாரிகள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு. கிரண் பேடியோட இந்த மாதிரி நடவடிக்கைகள் கைதிகளோட உடல் மற்றும் மனதளவில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. திகார் சிறைங்கிற பேருக்கு பதிலாக திகார் ஆசிரமம்னு பேரை கூட மாற்றினாங்க கிரண் பேடி. மிகுந்த கண்டிப்போடையும் அதே சமயம் அதிக அக்கறையோடையும் நடந்துக்கிட்ட கிரண் பேடிக்கு ராமன் மெகசேசே அவார்டு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம். சிறையில் தச்சு வேலை, கைத்தறி, தையல் தொழில், பேப்பர் தயாரிக்கிறது, பேக்கரி போன்ற தொழில்களுக்காக இடம் கொடுக்கப்பட்டு கைதிகள் மூலம் பொருட்கள் தயாரிக்கப்படுதுங்க. அவ்வாறு தயார் செய்யப்படும் பொருட்கள் திகார்ன்ற பிராண்ட் நேமோட விற்கப்படுது. கைதிகளுக்கு கிடைக்கும் வருவாயில் 25%
கைதிகள் நலவாழ்வு நிதிக்கு ஒதுக்கப்படுது. திகார் ஜெயிலில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தொழிற்சாலை நல்ல வருவாய் ஈட்டி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சமூக, பொருளாதார, அரசியல் குற்றவாளிகள் நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. குறிப்பிடத்தக்க வகையில் சோட்டா ராஜன்கிற மும்பை கேங்ஸ்டர், சோப்ராஜுங்கிற சீரியல் கில்லர், அப்சல் குரு இவங்கெல்லாம் கடுமையான குற்றம் செஞ்சவங்க. அபிஜித் பானர்ஜிங்கிற நோபல் பரிசு பெற்றவர் இங்கே கைதியாக இருந்தார். இந்திரா காந்தி முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் நிறைய அரசியல்வாதிகள் இங்கே இருந்திருக்காங்க. குறிப்பாக 2G அலைக்கற்றை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராசா, கனிமொழி இங்கே தான் இருந்தாங்க. கைதிகளுக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி நிறைய பேருக்கு வேலையும் கிடைச்சிருக்குங்க. குறிப்பாக ஒரு கைதி IAS பாஸ் பண்ணியிருக்காருன்னா பாருங்களேன். எவ்வளோதான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கைதிகளை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சவாலாகவே இருக்குது ஜெயிலில். அதனால் பெப்பர் ஸ்ப்ரே, ஸ்பெஷல் கைத்தடி, அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற துப்பாக்கி எல்லாம் யூஸ் பண்ணி கைதிகளுக்கு இடையே வர சண்டையை தடுக்கிறாங்க. ஆனாலும் சர்ச்சைக்குரிய விஷயங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சந்தீப் கோயல்ங்கிற கைதி சோதனை பண்ணுறப்போ செல்ஃபோனை முழுங்கிட்டார். கடுமையான வயிற்று வலி வந்து அவரை டெஸ்ட் பண்ணப்போ தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கைதிகள்கிட்ட ஆயுதங்கள் இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெயிலில் ஆம் ஆத்மி தலைவரான சத்யேந்திர ஜெயினுக்கு மற்றொரு நபர் மசாஜ் செய்கிற காட்சிகள் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. அது ரொம்பவும் சர்ச்சையும் ஏற்படுத்துச்சுங்க. சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, திகார் சிறையில் வெளிப்புற கேட்டில் தமிழக காவல்துறை சார்பில் சிறப்பு பிரிவு ஒன்று செயல்படுது. அதில் கிட்டத்தட்ட 2000 காவலர்கள் ஒரு SP தலைமையில் இருக்காங்க. ரொம்பவும் பாராட்டுதலுக்குரிய சிறப்பான பணியாக இருக்குது அவங்களோட பணி. திகார் ஜெயிலில் நிறைய பேர் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. முதல் தடவையாக ரட்டன் பாய்ங்கிற ஒரு பெண்ணு 3 பெண்களை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கில் போட்டாங்க. இந்திரா காந்தியை சுட்டு கொன்ன சத்வந்த் சிங், கேகர் சிங் தூக்கிலிடப்பட்டாங்க. பார்லிமெண்ட்டை தாக்குன அப்சல் குரு இங்கே தான் தூக்கிலிடப்பட்டார். இந்தியாவே உலுக்கின டெல்லி மருத்துவ மாணவி நிர்பயா மரணத்துக்கு காரணமான 4 குற்றவாளிகளும் இங்கே தான் தூக்கிலிடப்பட்டாங்க. திகார் ஜெயிலில் 10,000 பேர் தாங்க இருக்க முடியும். ஆனால் இப்போது 20,000 கைதிகள் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கிரண் பேடியோட நடவடிக்கைகள் மூலம் நிறைய மாற்றங்கள் இங்கே நடந்திருக்கு. நிறைய கைதிகள் தண்டனை காலம் முடிஞ்சு மனம் திருந்தி இயல்பு வாழ்க்கைக்கும் திரும்பி இருக்காங்க. மன்னிக்கவே முடியாத குற்றவாளிகளை தண்டிக்கிறதும் சிறைச்சாலை தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் குற்றவாளி ஆகிறவங்களுக்கு திருந்தி மறுவாழ்வு கொடுக்கறதும் இதே சிறைச்சாலை தான் இல்லை? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.